விளையாடி இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப என் பையனை என்கிட்ட காட்டல. 16 மணி நேரம் ஆச்சு. டெய்லி 2000 ரூபாய், மாசம் 60,000 ரூபாய் வீட்டில் உட்காந்துருந்தே சம்பாதிக்கலாம். டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணோட கல் ஓட்டே தான் கஞ்சி. என் பையன் ஏதோ மெக்கானிக் வேலை செய்கிறான். அது ஏதோ கேம் ஆடினாங்களாம். அது என்ன? ஸோ இந்த மாதிரிலாம் வயசு பசங்களை டார்கெட் பண்ணி ஏமாற்றி தான் இன்றைக்கி 200 பேர் பக்கம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க போலீஸு. ஸோ மணி மியூஸ் அப்படின்ட்டு இதை சிம்பிளாக சொல்லுவாங்க. இது பேசிக்கலி ஒரு ஸ்கேம் தான். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டே இப்போ வேலை இல்லாமல் காசு இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களா பார்த்து டார்கெட் பண்ணி, தம்பி உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுறா வாடகைக்கு மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அக்கௌண்ட் இல்லை, உனக்கு தானே 2000 1000 அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு பெர்சன்டேஜில் உனக்கு காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, ஸோ இவங்க இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் நம்ம அஃபிஷியலி சொல்ல முடியாது, ஏன்னா போலீஸ் சொல்லாதனால. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பசங்களும் மாதம் ஒரு அமௌண்ட் வருது, வேலைக்கே போத்த வெளியே தினம் காசு வருது அப்படின்ட்டு கொடுத்துறானுங்க. இதில் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா காசு அனுப்புகிறேன், எனக்கு கேஷ் கொடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளும் கொடுப்போம், இல்லை நம்மளோட QR கொடுப்போம், அவங்க அனுப்புவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இல்லீகல் வேல வந்த வண்டின்னு தெரியாது. அதனால் வாழைப்பழம் மாதிரியே பேசுவாங்க காசு வேணுன்றப்போ. அவ்வளோதான், அடுத்து அவங்க போயிட போகிறாங்க, நீங்களும் கேஷ் கொடுத்துருவீங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் தான் வந்திருக்குன்னு அந்த டேட்டா எல்லாமே என்ட்ரு ஆக போகுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யாராவது வந்து கேட்டால் பாவமே பார்க்காதீங்க, முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்க ஏதாவது திட்டிட்டு போனால் கூட பரவாயில்ல. அண்டு இந்த மாதிரி இன்னசென்ட்டாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.